அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் அல்லாவால் இயங்குகின்றது. அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கின்றான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமா என்ன கூறுகின்றது, என்ன சொல்கின்றது என்றால், அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை வணக்கத்திற்குரியவன், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு எந்த இறைவனும் இல்லை என்று கூறுகின்றது. அதாவது வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற தவறான நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு அல்லாவால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். நான் செய்கின்றேன், அவன் செய்கின்றான், எல்லோரால் ஆகின்றது என்கின்ற நம்பிக்கை அனைவர்களாலும் நாம் உழைக்கின்றோம், உணவை உண்ணுகிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுகின்றோம், நாம் கஷ்டப்படுகின்றோம், பிள்ளைகளை பரிபாலிக்கின்றோம் என்று நம்முடைய உழைப்பு, நம்முடைய கஷ்டம், நம்முடைய வேலை என்று நாம் கூறிக்கொள்ளாமல், இது அல்லாவை கொண்டுதான் நடக்கின்றது, இவை அனைத்தும் அல்லாவை கொண்டுதான் நடைபெறுகின்றது என்று நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஈமான். அதாவது நம்முடைய மனசு நாம் செய்கின்ற அமல்களை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்றது சரியா தவறா என்று உணர வேண்டும். பிறர் பார்ப்பதற்காக நாம் நம்முடைய அமல்களை செய்யக்கூடாது. நம்முடைய மன உறுதிக்காகவும் நம்முடைய உழைப்பு, அதாவது பிறருக்கு பலன் தருவதாக வாழ வேண்டும். நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் நம்முடைய சுயநலத்திற்காக மட்டும் கிடையாது. பிறருடைய கஷ்டத்தையும் புரிந்து அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். ஷைத்தான் வழிகெடுக்கின்றான் மனிதர்களை. ஷைத்தான் என்பவன் மனிதர்களை வழிகெடுக்கின்றான். அல்லாவை வணங்கச் செய்யாமல் கற்களை வணங்கச் செய்கின்றான், மரங்களை வணங்கச் செய்கின்றான், சூரியனை வணங்கச் செய்கின்றான். இவை அனைத்தும் அல்லாவால் படைக்கப்பட்டவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வஸ்துக்களுக்கு அடிமை ஆகாமல், சாராயத்திற்கு, விபச்சாரத்திற்கு, போதைக்கு அடிமையாகாமல், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அந்த ஷைத்தான் நமக்கு அழகுபடுத்தி காண்பிக்கின்றான். ஷைத்தானை விட்டு அல்லாஹ்